பேரறிஞர் அண்ணா கண்டெடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசான பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் புதிய கட்சியை துவக்கியுள்ளார். எதற்காக இந்த கட்சியை துவக்கியுள்ளார் என்பதை விளக்கமாக அவர் அறிவிப்பார் என்று தங்களுக்கு தெரிவித்து அனைவருக்கும் வருக 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 என்று வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். நன்றி. நீ பேசுறத கூட அப்படியே நானும் பேசுறேன். அனைவருக்கும் இங்கு வந்திருக்கிற கொஞ்சம் பின் வாங்கிட்டோமே. முதல்ல பேசிட்டு சார், அப்புறம் பிரச்சனை. முதல்ல பேசுறேன். இல்ல வால்யூம் லோ பண்ண சொல்லிருந்தாங்க. வால்யூம் கொஞ்சம் லோ பண்ணுங்க. ஆமா, இல்ல எக்கோ இந்த சேனல் சரியா வராத வாய்ஸ். ஓகே, அப்புறமா பேசுறோம். டிவி கேக்கும் சார், இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி கேக்கும்? வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அழைப்பினை ஏற்று அதற்கு உரிய மரியாதை தந்து நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் துவக்க இருக்கிற அரசியல் இயக்கத்தின் பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னால் இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் அன்போடும் ஆர்வத்தோடும் ஏற்பாடு செய்த பொதுச் செயலாளர் ரஞ்சித்குமார் அவர்களை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். நானோ குடத்தில் இட்ட விளக்காக வீட்டில் இருந்தேன். நான் அவ்வாறு இருக்கக்கூடாது. என்னுடைய அறிவோ அனுபவமோ ஏதேனும் நான் பெற்றிருந்தேனே ஆனால் அது நாட்டிற்கும் பயன்பட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு என்னை அணுகி என்று சொல்ல மாட்டேன், நச்சரித்து நாட்டுக்கு நான் பயன்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு ஓர் இயக்கத்தை துவக்க ஏற்பாடு செய்தார். திறமை பெற்றிருக்கிற அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவது இந்த அரசியல் இயக்கத்தின் குறிக்கோளாகும். நான் பிராமணராக பிறந்ததனால் இந்த பேராசிரியர் வேலை கிடைக்கவில்லை. நான் முஸ்லீமாக பிறந்ததனால் எனக்கு இந்த சூப்பரண்ட் வேலை கிடைக்கவில்லை. பட்டியல் இனத்திலே பிறந்ததனால் எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கவில்லை என்று யாரும் மனக்குறை ஏற்படக்கூடாது. பிறப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை அறவே மறந்து பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பை ஒரு சமுதாயம் தர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் அமைதியாகவும் முன்னேற்றகரமாகவும் இருக்கும். யாரும் நாம் புறக்கணிக்கப்பட்டோம் என்கின்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. அதை இரு கூறாக குறிப்பிடுவார்கள். ஒன்று ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, இன்னொன்று சப்ஸ்டான்ஷியல் ஈக்குவாலிட்டி. ஃபார்மல் ஈக்குவாலிட்டி என்பது ஜாதி, மதம், இனம், மொழி என்று பிறப்பினால் ஏற்படுவது, அதற்கு நாம் பொறுப்பல்ல. இன்னொன்று சப்ஸ்டான்ஷியல் ஈக்குவாலிட்டி, போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் போராது, போட்டியிடுகிற தகுதியும் வேண்டும். இப்பொழுது ஆர்டிஓவாகவோ அல்லது டிப்டி கலெக்டராகவோ 100 இடம் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அந்த 100 இடத்துல பட்டியல் இனத்தவரும் போட்டியிடுகின்ற அளவுக்கு அவருடைய தகுதியை நாம் வளர்க்க வேண்டும்.
கல்வியிலே தரம் குறைந்திருந்தால் அதை கேப்பபிலிட்டிஸ் என்று சொல்வார்கள். அவர்களுடைய ஆற்றல்களை அரசு உதவிகளின் மூலம் சிறு பிள்ளைகளிலிருந்தே வளர்ப்பதன் மூலம்தான் அவர்களால் போட்டியிலே கலந்து கொள்ள முடியும். இதற்கு அடையாள அரசியல் சரியாக வராது. என் அனுபவத்தை சொல்வேன் என்றால், சம வாய்ப்பு கேட்ட காரணத்தினாலேயே இலங்கையிலே தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளானார். அவர் என்ன குற்றம் செய்தார்கள்? சிங்களவர்களைப் போல எங்களுக்கும் படிப்பிலே இடம் வேண்டும், சிங்களவர்களைப் போல எங்களுக்கும் குடியுரிமை வேண்டும், சிங்களவர்களைப் போல நாங்களும் அரசு வேலைகளிலே சேர வேண்டும், சிங்களவர்களைப் போல எங்கள் மொழியும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். எவ்வாறு அவர்கள் புத்த மதத்தை பேணுகிறார்களோ அதே வாய்ப்பு இந்து மதத்தை சேர்ந்த எங்களுக்கும் இருக்க வேண்டும். சம வாய்ப்பு கேட்ட காரணத்தினாலே இனப்படுகொலைக்கு ஆளானார். சரி, இனப்படுகொலை செய்தவர்கள் என்ன ஆனார்கள்? அவர்களும் அழிந்து போனார்கள். இலங்கை என்ன ஆயிற்று? திவால் ஆயிற்று. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் என்ற சிங்களர்கள் 70 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அல்லல்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த காரணத்தினாலே இந்தியாவிலேயும் அந்த நோய் பீடித்துள்ளதோ என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி must be replaced by politics of ideology. எந்த அடையாளம் கொண்டு இந்த ஜாதியோ இந்த மதமோ இந்த இனமோ என்று அரசியலை கையாட்டாமல் ஆனால் அதில் அழிவு தான் ஏற்படும். இதையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் ஒரு புதிய இயக்கமாக நம்மை வளர்த்து ஆளாக்கி அறிஞர் அண்ணா அவர்கள் என்னை அரசியலுக்கு அழைத்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை அரசியலில் வளர்த்தார். ஆகவே அவர்களெல்லாம் கற்றுத்தந்த பாடங்களின் அடிப்படையில் எல்லோரும் இன்பமுற்று வாழ்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் என்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்குத்தான் இந்த அரசியல் இயக்கமே தவிர வேறு அல்ல. இந்த இயக்கம் தேர்தலிலே ஈடுபடாது. இந்த இயக்கம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஒரு அரசியல் நெடும் பயணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரும். எங்களிலே யாரேனும் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டால் இதே கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய இயக்கத்திலே அவர்களுடைய ஆதரவை பெற்று அவர்களுடைய சின்னத்தை பெற்று அங்கே சுயேட்சையாக போட்டியிடலாம். ஆனால் இந்த இயக்கம் போட்டியிடாம். நம்மை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் பெயரை வைத்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த இயக்கத்தை ஒரு நல்ல நம்பிக்கையோடும் ஒரு நல்ல எண்ணத்தோடும் நாங்கள் துவக்குகிறோம்.